வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கணேஷ். வெல்கம் பேக் டு மினி விலாக் எபிசோட் 27. இந்த வீடியோ வர குறைச்சி லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். சண்டே அதுமா சமைச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சண்டே நான்வெஜ் எடுக்கல. ஸோ அதனால கடையை போய் நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். சரி, ஓகே, நமக்கு இந்த குப்பை பெருக்கிற வேலை தான். குப்பையை பெருக்கிட்டு இப்போ விநாயகா இந்த ஜூன் மாதமாவது நல்ல மாசமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். லெட்ஸ் ஹோப். எல்லாமே அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கு. சரி, நீங்களும் வாங்க, கடையை க்ளீன் பண்ணலாம். ஏன்னா சண்டேன்றதுனால சும்மா இருக்கு, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வேலையெல்லாம் கடையில் இருக்கிற வேலைலாம் பார்த்தேன். நீங்களும் உங்கள் கடையை இந்த மாதிரி க்ளீனாக பார்த்துப்பீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொபாடான்னு உட்காந்தோடனே வயிறு கடமுடான்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் போனால் என்ன வெயில், என்னடா இது ஜிம்முக்கே போகாம ஒரு மாதிரி இதே சாப்பிட்டுட்டு இருக்கமே அப்படின்ட்டு ஒரு சைடில் தோணுது. சீக்கிரமா இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டுருவோம், என்னால் பண்ண முடியுதான்றதப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவும் கடைக்கு வந்துட்டாரு. உனக்கு வீட்டில் பெரிய வேலை இருக்கு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. அந்த பெரிய வேலையை எங்கள் அண்ணி கூட கடைக்கு போகிறது தான். சரி, அவங்களுக்காக போயிட்டு வந்துருவோமே. ஆனபில்லா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டுபிடிச்சாச்சு. அண்ணி நம்ம 2 பேரும் தான் கண்டுபிடிச்சோம். வாங்க, இது கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடலாம். எங்க அண்ணியாரு, இந்த சண்டே ரொம்ப டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு இல்ல? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் இதே வேலை தான். வேலையை கொடுத்தோடனே கழட்டி விட்டுறாங்க. சரி, பாய்.